உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ராசி மிதுன ராசி. அப்போ இது மே மாச பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதே சமயத்துல மே மாசத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த மே மாசத்துல தான் சில முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்குது. ராகு கேது கிரக பயிற்சி, குரு பயிற்சி, இது எல்லாமே மே மாசத்துல நடக்குது. அப்ப மே மாசம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாசம். இந்த மே மாசத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களும் நல்ல பலனை அனுபவிக்கணும். அப்போ இன்னைக்கு கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, கன்னியில கேது பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் இருக்கிறாங்க. மேசத்துல சூரியன் இருக்கிறாங்க, ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். இதுல மே மாசம் 6ஆம் தேதி புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசி நாதன் பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க, 11ஆம் இடத்துக்கு. அது போக மே 14ஆம் தேதி சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு போறாங்க. அதே மாதிரி மே 14ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறாங்க. மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் ஆப்பட்டது மீனத்துல இருந்து கீழே வர்றார், அதாவது பின்னோக்கி செல்கிறார். அப்போ கும்பத்துக்கு வர்றாங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகளில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா நிக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் எங்க வர்றாரு? 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அந்த 11ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் வருவதே யோகம் பிளஸ் 11ஆம் இடம் என்பது லாபம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் தன்னுடைய ராசி அதிபதி லாபஸ்தானத்துல போய் உட்காந்துட்டார். இது போக அங்கே சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரியனோடு புதன் இணையும் போது புதாதித்ய யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்ப மிதுன ராசிக்காரங்கள் நீங்க எதை செய்வதற்கு முயற்சி பண்ணினாலும் சரி, நீங்க எந்த காரியத்தை கடந்த காலங்கள்ல தடைபட்டுட்டே இருக்குது, இந்த காலகட்டத்திலேயாவது முடியுமா அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணினாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புதாதித்ய யோகத்தோடு உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துல. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் இடம் விட்டு இடம் மாறி போகலாம். இந்த பீரியட்ல வீட்டையும் மாத்தலாம், உங்களுடைய தொழிலை மாத்தலாம். இப்ப கணவனும் மனைவியும், கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இந்த சமயத்துல 2 பேரும் ஒண்ணு சேருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். அதே சமயத்துல உங்க மக்கள் ரொம்ப நாளா ஹாஸ்டல்ல இருக்கிறாங்க, அவங்க உங்களோடு சேருவதற்கும் இந்த பீரியடு ஒரு அற்புதமான பீரியடு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த பிரிவு அப்படிங்கிறது வேதனையை கொடுக்கும். மக்களை பிரிந்தாலும் சரி, மனைவியை பிரிந்தாலும் சரி, கணவனை பிரிந்தாலும் சரி, நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஒரு சந்தோஷமாக எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட் நல்லா இருக்குது. அது போக
உங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த சமயத்துல லோன் சம்பந்தப்பட்டது, இப்போ பேங்க் லோன் முயற்சி பண்றீங்க, ஒரு வீடு கட்டுறக்கோ தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வேற ஏதோ பர்பஸ்க்கோசரம் லோன் ட்ரை பண்றீங்க, அந்த லோன் விஷயங்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழிலுக்கும் செவ்வாய் தான் முக்கியம். அப்ப அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உருவாக்கலாம், அதுல கேபிட்டல் போடலாம், அதுல பெரிய லெவலில் சாதிப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன்னா மேசத்துல சூரிய பகவான் உச்சமாக இருக்கிறாங்க. அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ரூபத்துல, கவர்மெண்ட் கான்ட்ராக்டோ இல்ல கவர்மெண்ட்ல வந்து பதவி உயர்வோ இல்ல கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி அந்த அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த பீரியட்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அது போக பார்த்தீங்கன்னா பிரைவேட்லயுமே உங்க வேலையில மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்த்த பலன் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இப்பதான் வந்து மார்ச் 29 கும்பத்திலிருந்து பயிற்சியாகி சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறாங்கன்னா 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும், அப்பதான் நமக்கு தொழில் நல்லா இருக்கும். அப்ப அந்த 10ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், தொழில்ல லாபத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த கான்ட்ராக்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது போக நீங்க வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்யறதாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தாராளமாக செய்யலாம். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுடைய தொழிலை வெற்றி அடைய செய்வார், அந்த தொழில வருமானத்தை பெருக்கி காட்டுவார். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழிலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு நல்ல திருப்தியான ஒரு வழியை காட்டுவார். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்திருக்கிறாங்க. அவர் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன, தனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள், ஐடியாக்கள், அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் வந்து தொழில் ஆரம்பிக்கும் நினைச்சிட்டே இருந்தேன், அதற்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது, இந்த பீரியட்ல ஆரம்பிக்கலாமான்னா கண்டிப்பாக ஆரம்பிங்க. ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அந்த வாய்ப்பின் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வந்தரா, ஒரு செல்வாக்கா வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த குரு பகவான் உருவாக்குவார். இப்போ ஃபாரின் போறதா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு நினைச்சாலும் சரி, அது எல்லாத்தையுமே இந்த பீரியட்ல தாராளமாக செய்யலாம். அது போக உங்களுக்கு அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் அந்த 5ஆம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் 10ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துல அந்த சுக்கர பகவான் உச்ச பலமாக இருப்பதால் உங்களுக்கு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்ப அந்த சுபகாரியத்துக்கு நீங்க முயற்சிகள் பண்ணுங்க. கடந்த காலத்துல தடைப்பட்டது இந்த பீரியட்ல நடக்கும். நீங்க சேலஞ்சு போட்டுட்டு இந்த பீரியட்ல நீங்க எதுவாக இருந்தாலும் சாதிச்சு காட்டலாம். சுக்கர பகவான் உச்சம். அது போக அந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். புத்திர ஸ்தானத்தையே அந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த குறை அப்படிங்கிறது இருக்காது. அந்த குறை நிவர்த்தி ஆவதற்கு குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வழி செய்யும். எனக்கு கல்யாணம் பண்ணி 3 வருஷமா குழந்தை இல்லை, 5 வருஷமா குழந்தை இல்லை, 7 வருஷமா குழந்தை இல்லை, 2 வருஷமா குழந்தை இல்லை, அந்த குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும். குரு பகவான் 1 வருஷ காலம் அங்கே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மே மாசத்துல இருந்து அந்த 1 வருஷ பலனை ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ளேயே கண்டிப்பாக
மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் அந்த குறை நிவர்த்தி ஆகும். இல்லை மக்கள் மூலியமாக ஏதாவது சில விஷயங்கள் நடக்கணும், இல்லை மக்கள் சந்தோஷமாக இருக்கிறத நீங்க உங்க பார்வையில பார்க்கணும். மக்களுக்கு வேலை கிடைக்கலையா, கண்டிப்பா வேலை கிடைக்கும். வெளிநாடு போகணுமா, கண்டிப்பா வெளிநாடு போவாரு. மக்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, கண்டிப்பா கல்யாணம் ஆகும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க போறீங்க. அது போக இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அப்பா சைட்ல கொஞ்சம் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அந்த சொத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு கண்டம் கொடுக்கறக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே சமயத்தில் அப்பாவுக்கு தலைவலி, ஒரு கைகால் வலி அப்படின்னா கூட மக்கள், அவங்களுடைய குழந்தைகள் அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணுங்க. நல்லதான். இந்த பீரியட்ல கண்டிப்பாக அப்பாவுக்கு ஹெல்த் ரீதியாக சில பிணிப்பிடைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே சமயத்துல இப்ப குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிற்றுக்கு கீழே கண்டிப்பா பாத்தீங்கன்னா இது மாதிரி அஜீரணம் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி குழப்பங்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பித்தப்பை, இதுல சில குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்தாலும் கண்டிப்பாக தீரும். இருந்தாலும் அது மாதிரி பிரச்சனை வரும்போது உடனுக்குடனே டாக்டரை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பதிவின் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடு கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப அந்த விவசாயத்துறையில அவங்க அவங்க உடல் உழைப்புக்கு ஏத்தவாறு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா நல்லது நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு விளைச்சல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த விளைச்சல் போட்டிருக்கிறாங்க, அந்த விளைச்சல்ல எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நல்லபடியாக நல்ல லாபத்தோடு அந்த விளைச்சலை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேரிலே இப்போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது சாதகமாக இருக்கும். இதுல என்ன பலன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா, நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுபோக இது நான் சொன்ன விஷயங்கள் எது அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.